வணக்கம். 7 வின்ஸ்டார் டெக்னாலஜி. இப்போ பார்க்குற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க் செக்ஷனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பொதுவாக நெட்வொர்க் ஒர்க் ஆகிறதுக்கு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஆண்டனா கனெக்டரு ப்ளஸ் ஆண்டனா ரொம்ப முக்கியம். ஆண்டனா கனெக்டரு பெரும்பாலும் அந்த பின் உடைய வாய்ப்பு இருக்கும். இந்த பின்னில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட், அது மொத்தம் 4 பின் இருக்குது பார்த்திங்களா. அதில் 4 பாயிண்டில் 2 பாயிண்ட்டு டேரக்ட் மைனஸில் கொடுத்துருப்பாங்க. டேரக்ட் கிரவுண்டில் இருக்கும் அந்த பெரிய லைனு. அந்த க்ரீன் லைன், பச்சை லைன் தான் நம்மளுக்கு அவுட்புட் லைன். அந்த சைடு இருக்கிறது டம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க. அந்த பாயிண்ட் வந்து டம்மியாக இருக்கும். இப்போ க்ரீன் லைன் வழியாக நம்ம ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு ஃபில்ட்ரு கொடுத்து பண்ணுவாங்க. அதேமாதிரி எக்ஸ்டர்னல் ஆண்டனா கனெக்டரும் தனியாகவே கொடுத்துருப்பாங்க. இந்த கனெக்டரும் அதேமாதிரி மேலே வந்து கீழே ஜம்பர் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த பின் டேமேஜ்னு அந்த கனெக்டர் ரிமூவ் பண்ணி கூட நம்ம ஜம்பர் அடித்து நம்ம ரெடி பண்ணலாம். நம்ம தெளிவாக நான் ஒன் பை ஒன்னாக நெக்ஸ்ட் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு வந்து இன்புட் லைனில் வந்து பார்த்திங்கன்னா சீரீஸில் கெப்பாசிட்டி கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணி ஃபஸ்ட்டு வரக்கூடிய ஐசி தான் ஆண்டனா சுவிட்ச்னு சொல்லுவோம். நெட்வொர்க்கை செலக்ட் பண்ணக்கூடிய ஐசி. இது எல்லா ஃபோனுக்கும் இருக்கும். பேசிக் மாடல் ஆண்ட்ராய்டு, ஐஃபோன் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக ஆண்டனா செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஐசி இருக்கும். அது செலக்டர்னு சொல்லுவோம். நம்ம நெட்வொர்க்கை செலக்ட் பண்ணக்கூடிய ஐசி. செலக்ட் பண்ணி தான் நம்ம ரிசீவ் பண்ணி உள்ள சிக்னலாக கொண்டு வரப்போகுது. அதுமாதிரி டிரான்ஸ்மிட்டும் பண்ணக்கூடிய விஷயங்களும் நெட்வொர்க் ஐசியும் இதோட ஜாயின் பண்ணி கொடுத்துருக்காங்க. பழைய ட்ரெண்டில் வந்து ஆண்டனா சுவிட்ச் தனியாக இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆண்டனா சுவிட்ச் வந்து பார்த்திங்கன்னா நெட்வொர்க் ஐசியோடு சேர்ந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு சொல்லி 2 லைன். ஆர்எக்ஸ்னால் ரிசீவிங் சொல்லுவோம் நம்ம, டிஎக்ஸ்னால் டிரான்ஸ்மிட்டிங்னு சொல்லுவோம் நம்ம. இதில் வந்து பார்த்தா 2G சிக்னல் வரக்கூடிய டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய நெட்வொர்க் ஐசி தான் இதில் கொடுத்துருக்காங்க. அப்போ 2Gயில் வரக்கூடிய சிக்னல் மட்டும் அதை டிரான்ஸ்மிட் பண்ணி நம்ம அந்த ஆரஞ்சு எல்லோ ட்ராக் வழியாக வரும். சப்ளை ட்ராக் வச்சு தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக நெட்வொர்க் ஐசி இருந்தால் தான் சப்ளை வோல்ட்டு கொடுத்துருப்பாங்க. மற்றபடி நம்ம ஆண்டனா சுவிட்ச் மட்டும் இருந்தால் சப்ளை வோல்ட்டு அந்த லைன் கொடுத்துருப்பாங்க. வி பேட்டரிலேருந்து சப்ளையோ மற்ற விஷயங்கள் கொடுத்துருந்தாங்களும் கண்டிப்பாக நெட்வொர்க் ஐசின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் இதை. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்ச் எல்லோ ட்ராக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னு சொன்னால் அதை டிரான்ஸ்மிட்டிங் 2Gக்கு வரக்கூடிய டிரான்ஸ்மிட் பண்ண ஒளிபரப்பு பண்ணக்கூடிய லைன் வந்து பார்த்திங்கன்னா வேறு எங்கே போய் சேரும்னா டேரெக்டாக வந்து நம்மளுக்கு WTR ஐசின்னு சொல்லுவோம். பழைய ட்ரெண்டில் வந்து RFICன்னு சொல்லுவாங்க இதை. இப்போ வந்து WTR ஐசின்னு சொல்கிறாங்க. இந்த ஐசி தான் நம்ம நெட்வொர்க்கை சிக்னலை பிரித்து தரப்போகுது உங்களுக்கு. ப்ளஸ் ஆடியோ ஐசி கொண்டு போய் அவுட்புட் கொடுக்க போகுது. நம்ம வரக்கூடிய சிக்னல் வந்து பார்த்திங்கன்னா 2Gயில் வரக்கூடிய ரிசீவிங் செக்ஷனில் வந்து வந்துருச்சு அப்படின்னா அதுலேருந்து ஃபில்ட்ரு பண்ணக்கூடிய தனியாக ஒரு ஃபில்ட்ரு கொடுத்து தான் சிக்னல் 2 டைப்பாக பிரிக்காங்க. ரிசீவிங்கில் 2 டைப் இருக்குது. அதாவது 2G தனியாக கான்செப்ட் இருக்கும், 3Gக்கு அல்லது 4Gக்கு வரக்கூடிய சிக்னல் 2 லைன், இந்த வயலட் ப்ளூ கலர் லைனை வந்து நம்மளுக்கு இந்த அவுட்புட் கொடுக்குறாங்க. அப்போ இந்த ஃபில்ட்ரு ஃபால்ட் ஆனாலும் கண்டிப்பாக 2Gயோ அல்லது 4Gயோ கான்செப்ட் சரியாக ஒர்க் ஆகாது. 2G வேலை செய்யாது, இல்லை 4G ப்ராப்பராக வேலை செய்யாது. அப்போ அந்த ஃபில்ட்ரு மெயினாக நான் சொல்கிறக்கூடிய கான்செப்ட் வந்து டவருக்கு மெயின் எது தேவையோ அதை மட்டும் தான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. ஆல்ரெடி வந்து நம்ம வந்து RX செக்ஷன் TX சொல்லியிருப்பேன் நான். அதை நீங்கள் ப்ராப்பராக ட்ரேஸ் பண்ணியிருந்தால் இந்த விஷயம் உங்களுக்கு புரியும். இந்த ட்ராக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நெட்வொர்க் ஐசி தனியாக வந்து 4Gக்குன்னு தனியாக நெட்வொர்க் ஐசி தனியாக கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், இது LTன்னு போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த 4G கான்செப்ட் சிக்னல் தான் இந்த லைன் போய்ட்டுருக்கு. அப்போது நம்மளுக்கு வரக்கூடிய சிக்னல் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2G கான்செப்ட் தான் ஃபஸ்ட்டு உள்ள என்ட்ரன்ஸே வந்து பார்த்திங்கன்னா 2G லைனில் வரக்கூடிய சிக்னல் ஃபஸ்ட்டு தான் மொதல் என்ட்ரன்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து நெட்வொர்க் ஐசின்றது தனியாக 2 டைப்பாக கொடுத்துருக்காங்க. அதாவது 2G வரக்கூடிய சிக்னலுக்கு ஒரு நெட்வொர்க் ஐசியும் 3G 4Gக்கு வரக்கூடிய நெட்வொர்க் ஐசியும் தனியாக கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்குமே பேட்டரிலேருந்து சப்ளை, பேட்டரி வி பேட்டரின்ற விஷயம் பேட்டரி பாயிண்ட்லேருந்து த்ரூ சப்ளை கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி VIOன்ற வோல்டேஜ் இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க. வோல்டேஜ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நெட்வொர்க் ஐசிக்கும் அந்த VIO வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி நம்ம 4Gக்கு வரக்கூடிய நெட்வொர்க் ஐசிக்கும் அந்த VIO வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி WTR ஐசிக்கும் அந்த VIO வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க. இப்போ இது எங்கேருந்து இந்த வோல்டேஜ் வருதுன்னா எல்லாமே பவர் ஐசியில் தான் வோல்டேஜ் கொடுத்துருப்பாங்க. இதுதான் பவர் சப்ளை. அதாவது இங்கேருந்து வரக்கூடிய சப்ளை எல்லாத்துக்குமே மெயின் கான்செப்ட் பவர் ஐசி தான். இப்போ இந்த 3 ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கும் WTR ஐசியில் 3 வகையான வோல்டேஜ் வந்து WTR ஐசிக்கு வோல்ட்டு கொடுத்துருக்காங்க. சிலதில் 2 டைப்பான வோல்டேஜ் கொடுத்துருப்பாங்க. அப்போ நெட்வொர்க்கை செலக்ட் பண்ணக்கூடியது ஆண்டனா சுவிட்சு. அதேமாதிரி நெட்வொர்க் ஐசி ஆம்பிளிஃபைர் பண்ணுறது நெட்வொர்க் ஐசி. இப்போ 2 டைப்பான நெட்வொர்க் ஐசி இருக்குது. இப்போ பவர் ஐசியை பொறுத்தவரை மெயின் சப்ளை வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா பவர் ஐசிக்கு மூலமாக அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்கிது. அந்த வோல்ட்டு வந்து 3 டைப்பான வோல்டேஜாக கொடுத்துருக்காங்க. 1.2 வோல்டேஜ், 1.8 வோல்டேஜ், அதேமாதிரி VIO வோல்டேஜ் வந்து அதேமாதிரி 1.2 அந்த மாதிரி வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி ஒவ்வொரு ஃபோனுக்கும் அந்த வோல்டேஜை VIOவும் சேம் 1.2ல் 1.8 வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த 3 டைப்பான வோல்டேஜுமே WTR ஐசிக்கு சப்ளைவாக கொடுக்குறாங்க.
அது நெட்வொர்க் ஐசிக்கும் சப்ளை வோல்ட்டாக கொடுக்குறாங்க. அப்போ மெயினாக வந்து சப்ளை வோல்ட் வர செக்ஷன் மட்டும் நெட்வொர்க் ஐசி ரெண்டு நெட்வொர்க், அதாவது 4Gக்கு வரக்கூடிய நெட்வொர்க்கும் 2Gக்கும் நெட்வொர்க் ஐசி இருக்குது. அதுக்கு வரக்கூடிய வோல்டேஜை ஃபஸ்ட்டு அந்த கெப்பாசிட்டிலேருந்து செக் பண்ணி பார்த்துக்கணும். கண்டினியூட்டி இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கணும். அதில் வோல்ட் வருதான்னு சொல்லி செக் பண்ணி காட்டணும். நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 கான்செப்ட் ப்ளஸ் பவர் சப்ளை 4 ஐசிஎம் மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்கன்னு சொல்ல வரேன். நீங்கள் இது ஒவ்வொருத்தருமே இந்த ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிற விஷயத்த அந்த சுவிட்சுனா ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் வரக்கூடிய ஆண்டனா பேர்லேருந்து வரக்கூடிய லைன்லேருந்து ஃபாலோ பண்ண ஆண்டனா சுவிட்சை கண்டுபிடிச்சலாம். சப்ளை வோல்ட் கொடுத்துருக்குமாங்க, கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நெட்வொர்க் ஐசின்னு தெரிஞ்சுக்கலாம். 2Gக்கு வரக்கூடிய நெட்வொர்க் ஃபஸ்ட்டு கான்செப்ட்டு. ரெண்டாவது லைன் வரக்கூடியது தான் நம்மளுக்கு வந்து 4Gக்கு வரக்கூடிய நெட்வொர்க் ஐசி. அதுலேயும் RX TX 2 லைன் வரும். அந்த 2 லைனை ஃபாலோ பண்ணி கண்டுபிடிச்சிங்கன்னா நம்ம RF அதாவது WTR ஐசியை கண்டுபிடிச்சலாம். இதுதான் டோட்டலாக டவர் வரக்கூடிய செக்ஷன். இதுக்கு மெயினாக வந்து RX செக்ஷன், அதை ரிசீவிங் செக்ஷனை பிரிக்கக்கூடிய கான்செப்ட் தான் அந்த ஃபில்ட்ரு கொடுத்து நம்மளாம் ஃபில்ட்ரு பண்ணி கொடுப்பாங்க. 2 செக்ஷனுக்கும் தனித்தனியாக ஃபில்ட்ரு பண்ணுறதுக்காக அந்த விஷயம் கொடுத்துருப்பாங்க. பொதுவாக வந்து நான் சொல்கிற கான்செப்ட் என்னென்னா, இந்த 3 வகையான ஐசியை வந்து நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க. அதோட நம்பர்ஸை நோட் பண்ணுங்கள். அது கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். ப்ளஸ் அந்த ஐசியோட நேம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். அதோட பின் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். எல்லாருமே ஒரு ஃபோன் எடுத்து இந்த 3 டைப்பான ஐசியை வந்து நீங்கள் ட்ரேஸ் பண்ணி நம்பர் நோட் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுங்க. அதை கிளியர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் இதை பார்த்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கிளியர் பண்ணால் உங்களுக்கு விஷயம் புரியும். அப்போ அந்த 3 வகையான ஐசியை வந்து தெரிஞ்சுக்கணும். அதை சப்ளை வோல்டேஜ் எத்தனாவது பின்னுக்கு போகுதுன்னு சொல்லி ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். பவர் சப்ளை என்னென்ன வோல்டேஜ் வருது, என்ன நேமில் வருதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சி நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுங்க. அடுத்து நெக்ஸ்ட் இது கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அதை ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அந்த விஷயத்தை புரிய வைக்கிறேன், உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். கண்டிப்பாக எல்லோரும் செய்வீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ப்ராக்டிக்கலாக ட்ரை பண்ணுங்கள். டவுட் எதுனாலும் கேளுங்கள்.